அனைவருக்கும் வணக்கம். இப்போ தான் ஜியோவோட ஒரு படம் முடிச்சுட்டு வந்திருக்கேன், வந்தான்ன்றாங்க. வெரி ஹார்ட் ஒர்க்கர், ரொம்ப 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 ஹார்ட் ஒர்க்கர். மார்னிங் 6 மணிக்கெலாம் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்துடுவார். ஸோ இவ்வளோ பிஸிலையும் வந்து அவருடைய இந்த வளர்ச்சிக்கு வந்து அவருடைய ஹார்ட் ஒர்க்கு தான் முக்கியமாக காரணம் நினைக்கிறேன். ஸோ அவருடைய எல்லா படங்களும் நல்லபடியாக வெற்றி அடையணும். அப்புறம் கோகுல் முதல் படத்துலேயே அந்த வந்து ஒரு ஃபோர்ஸ் தெரியுது. அந்த டீம் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். ரௌத்ரம் வெற்றி அடைய வாழ்த்துக்கள். சவுத் சாரை பார்க்கறதுக்காக அவருடைய ரூமுக்கு நான் போயிருந்தேன். நான் போயிருக்கும்போது உள்ளே வந்து ஒரு கோகுல் வந்து கதை சொல்லிட்டு இருந்திருக்காரு. தெரியாமல் உள்ளே போயிட்டேன். அப்படின்னு கையை காமிச்சாரு. புரிஞ்சுக்கிட்டு வெளியில் வந்துட்டேன். வந்ததும் கதை முடிஞ்சிருச்சு. கிளைமேக்ஸ் சொல்லிட்டு இருந்தார் எமோஷ்னலாக. அவர் வெளியில் வந்தோடனே முதல்ல சொன்னது அவர் என்கிட்ட தான் சொன்னார், கதைன்னா இப்படி இருக்கணையா, அப்படி இருந்ததுயா, ஒரு ஆக்ஷன்னா அப்படி இருக்கணையா. எனக்கு வந்து கேட்ட உடனே எனக்கு புல்லரிச்சுது. எனக்கா சூப்பர் குட் ஃபிலிம்ஸில் வந்து வந்த உடனே ஓகேன்ற ரிசல்ட்டை வந்து வாங்கினது எனக்கு தெரிஞ்சு கோகுல். அடுத்த நாளே வந்து அந்த கதையை வந்து ஜீவா சார்ட்ட சொல்ல சொன்னார். அவர் சொன்னார், ஓகே ஆயிடுச்சு, படம் ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நான் வந்து படம் வாங்குறதுக்கு 2 வருஷமா அழிஞ்சு இருக்கும்போது வந்த ஒரே நாளில் வந்து ஒரு கதையை சொல்லி ஓகே வாங்கின கோகுல். அன்னைக்கே அந்த கதை மேலே எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது. அதுக்கப்புறம் ட்ரெய்லர் பார்க்கும்போது அந்த நம்பிக்கை வந்து இன்னும் 100 மடங்கு அதிகமாயிருக்கு. படம் பார்க்கும்போது படம் காட்டுவார், படம் பார்க்கும்போது இன்னும் அது அதிகமாக இருக்குன்ற நம்பிக்கை இருக்குது. அந்த டீம் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ஜீவா சாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. ரொம்ப பெருமையாக சொல்லிப்பேன். சார் ஆஃபீஸ்க்கு வர சொல்லி நாங்கள் போயிருந்தேன். போனால் ரூமில் மொரட்டத்தனமாக ஒரு ஆள் நின்றுக்கிட்டு இருந்தார். சார் அவரை காமிச்சு, இவர் தான் ஐயா, கூப்பிட்டு போய் சொல்லு அப்படின்னாரு. பார்த்தா கோகுல். அது என்ன அவ்வளோ ரஃப்பாக நிற்கிறாரு ப்ரொடியூசர் ரூமில் அப்படின்னா, சார் ஒரு 20 மினிட்ஸில் சொன்னால் போதுமா சார்? போதுங்க, நான் என்ன அப்பா கரெக்டாக தானே பண்ணுறேன் சொல்லுங்க அப்படின்னு சைடில் ரூமில் கூப்பிட்டு போய் அவ்வளோ ஒரு ஆர்வமாக கடன்னு பேசிக்கிட்டே இருக்காரு. நான் சொன்னேன், சார் 20 மினிட்ஸ்ன்னு சொன்னேன். சும்மா ஆரம்பத்தில் சொன்னேன் சார், முழுசாக சொல்லிடுறேன் உங்கள்கிட்ட அப்படின்ட்டு. ஒரு 1.5 ஹவர்ஸில் முழு இன்வால்மெண்ட்டோடு சொல்லி அதை நானும் உட்காந்து கேட்டு பிரமாதமாக இருக்குதுங்க, போகும்போது சார்ட்டு சொல்லிட்டு போங்க அப்படின்னாரு. அவர் மொத்தமாக இருந்ததுக்கு மெயின் ரீசன் என்னென்னா, ஸ்கிரிப்ட் அது மாதிரி நினைக்கிறேன். அதில் அப்படியே ஊறி 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 அப்படியே இருந்துகிட்டு இருந்திருக்காரு. அவர் கூட நிற்கிறவர் பார்த்தீங்கன்னா ஷமி, ஒர்க் ஸ்பாட்டில் பார்த்தீங்கன்னா 2 பேரும் வேர்த்து அது ஒரு மாதிரியாக நின்று வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. வேறு எதுவுமே அவங்க கண்ணுக்கே தெரியாது. யாரை பற்றியும் செட்டப் பண்ண மாட்டாங்க. வர வைக்கிற வரைக்கும் கரெக்டாக வர வைப்பாங்க. போகிறத பற்றி பேச்சே கிடையாது. இருக்கு சொல்லு போகலாம் அப்படின்னு. அது மாதிரி ஒரு வெறி பிடிச்ச டீம் அது. அவங்க கூட வேலை செஞ்சது அவ்வளோ பெரிய சந்தோஷம். இன்றைக்கி இந்த ட்ரெய்லர்லாம் பார்க்கும்போது நம்ம இதில் இருந்திருக்கோம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு சின்ன கௌரவமே இருக்குது. சரி, நம்ம ஒரு ரொம்ப நல்ல படத்தில் நம்மளும் ஒரு பார்ட் பண்ணியிருக்கோன்ட்டு. ஜீவா சாரோட ஒர்க் பண்ணதெல்லாம் ரொம்ப கம்ஃபர்டபுள், அப்சல்யூட்லி கம்ஃபர்டபுள் ஹீரோ. ஒரு இஷ்யூஸ் கிடையாது, ஒரு பந்தா கிடையாது. எங்கே இருந்தாலும் அது மேபி அந்த வளர்ப்புனாலே அது இருக்கும்னு நினைக்கிறேன். அவங்க அப்பாவிட்டேருந்து வந்திருக்க நிறைய நல்ல குணங்கள் அவங்கள்ட்ட இருக்குது. ஆஸ் அ ஹோல் டீம் we all enjoyed working with this team. Thank you. Thanks for this opportunity. அந்த நிறுவனம் ஜீவா சார் நடித்து வெளிவர இருக்கும் ரௌத்ரம் மாபெரும் வெற்றியடைய வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். Thanks for giving such beautiful music. Prakash is really nice. And thank you, Gokul, for writing such a beautiful script. A movie with such a strong message. A movie which will touch your heart, will make you look at things which you see every day in the morning on the street differently. That's the beauty of the film, I think, which is why it touched my heart. It might bring a tear in your eye, but also bring a smile on your face. Thanks for using my favorite line in the trailer, Kannu Poi Saladu. And thanks for helping me play my part the way I have. And thanks to your boyfriend, you know who I'm talking about, for making us all look the way we have. Where is your boyfriend? Yeah. I've never seen 2 men so in love with each other, so always together. I've never seen a team as good as this one. Both of them are made for each other. If Gokul ever gets married, I pity his wife, because she'll have to share him with him.
such is life. But thanks, Jiva, for helping me play my part the way I have. Thanks for being such a wonderful co-star. And thanks to the entire team, everyone. It was nice. This team, after a long time, was a team where every day you go in the morning, everyone has a smile on their face, which as an actor makes my day. And thanks to the production house for supporting the film the way they have. Thanks to my makeup artist, Maqbool, and thanks to everyone who's made me look the way I have, helped me be the part of the film. I'm very excited. It's always very exciting to be part of the film. The first day is always a little nervous day, and then when the movie comes out, it's little, you don't know what's going to happen. But this one, I know for a fact it's a great film, so that makes me happy. Thank you. இந்த விழாவுக்கு வந்திருக்கும் அனைவருக்கும் என்னோட வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் மூலமாக நான் அறிமுகமானேன். ஸோ இன்றைக்கி இந்த ரவுத்ரம் படம் உண்மையிலே எனக்கு ரொம்ப லைக் ராஜேஷ் சொன்ன மாதிரி ரொம்ப க்ளோஸ் டுவாக இருக்கிற ஒரு ஃபிலிம். இந்த படம் செலக்ட் பண்ணும்போது, இந்த கதை அப்ரூவ் பண்ணும்போது எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சமான ஒரு ஸ்கிரிப்டாக இருந்தது. அப்பாவுக்கும் சரி, சுரேஷ்னாக்கும் சரி, ரமேஷ்னும் சரி. ஏன்னா ஒரு ஸ்கிரிப்ட் ஓகே பண்ணும்போது எல்லாரும் கேட்பாங்க அதை. ஸோ எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க. கோகுல் உண்மையிலே ரொம்ப ஸ்ட்ராங் தாட் உள்ள ஒரு டைரக்டர். என்ன சொல்ல வராரோ அது ரொம்ப கிளியராக, ரொம்ப டிஸ்டிங்டிவாக இருப்பார். எந்த ஒரு குழப்பமும் இருக்காது. அண்ட் அதே மாதிரி ஷம்மி, சண்முக சுந்தரம், நாங்கள் ஒரு செல்லமாக ஷம்மின்னு தான் கூப்பிடுவோம். அவர் எனக்கு தெரிஞ்சு ஃபஸ்ட்டு ஃபிலிமில் நான் ஒரு ஃபோட்டோ செஷன் தான் பண்ணோம். அந்த ஃபோட்டோ செஷன் பண்ணும்போதே என்னால் அதை ஃபீல் பண்ண முடிஞ்சது. அந்தளவுக்கு ரொம்ப ஒரு ஃப்ரேம்ஸ்லாம் வைக்கும்போது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. லைக் நான் ஃபஸ்ட்டு சொன்னேன், கோகுல்கிட்டே நான் சொன்னேன், ஒரு நியூ சினிமாட்டோகிராஃபர் வேணாமே, ஃபிலிம் கொஞ்சம் சீக்கிரமாக முடிக்கணும், ஸோ அதனால் கொஞ்சம் இதாக பண்ணலாமே அப்படிங்கிற மாதிரி தான் நான் சொல்லியிருந்தேன். அனைவருக்கும் வணக்கம்.